அஞ்சாவது சரணாகதி சுக்ரீவ சரணாகதி. இது அதை விட ஸ்பெஷல். இந்த சுக்ரீவன் இருக்கானே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். வாலி அவன்கிட்டேருந்து ராஜ்யத்தை பறிச்சுட்டான். மனைவியை வேற அபகரிச்சு வச்சுட்டான் ருமாவை. இவனை ஓட ஓட விரட்டிட்டான். சரணாகதி பண்ண போது கூட சுக்ரீவனை வாலி ஏத்துக்கல. சுக்ரீவன் வாலிக்கு பயந்து ரிஷ்யமூக்க மலையில ஒளிஞ்சு மறைஞ்சு வாழறான். ரிஷ்யமூக்க மலைக்கு வரக்கூடாதுன்னு மதங்க முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்திருக்கார். அதனால தப்பிச்சான் சுக்ரீவன் அங்க இருக்கான். இப்போ ராமன் யோசிச்சானா, இந்த சுக்ரீவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவனை காப்பாற்றணும்னு நினைச்சா. சுக்ரீவன் ராமன் காப்பாற்றணும்னா சுக்ரீவன் என்ன பண்ணணும்? சரணாகதி பண்ணணும். பெருமாள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அதுதான். நீ தான் கத்தின்னு விழுந்துட்டா போறோம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆனா இந்த சுக்ரீவனுக்கோ சரணாகதி எப்படி பண்ணணும் தெரியல. ராமன் என்ன பண்ணா தெரியுமா? ராமன் சுக்ரீவன்ட்ட போனான். கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம். சுக்ரீவன் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்டா, என் மனைவி சீதையை காணும். உன் கேள்விப்பட்டேன் உனக்கும் உன் மனைவியை காணும்னு. அட்லீஸ்ட் உனக்காவது உன் மனைவியை வாலி கடத்திருக்கான், இந்த இடத்துல இருக்கான்னு தெரியும். ஆனா எனக்கு மனைவி எங்க இருக்கான்னு கூட தெரியாதுடா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். சுக்ரீவா நீ தான் காப்பாற்றணும்னு ராமன் போய் சுக்ரீவன்ட்ட சரணாகதி பண்ணிட்டான். என்னது சுக்ரீவ சரணாகதினா சுக்ரீவன் தானே ராமன்ட்ட பண்ணணும்னா இல்ல, ராமன் சுக்ரீவன்ட்ட சரணாகதி பண்ணானா. எதுக்குன்னா ராமன் திருவுள்ளம். சரி இவனுக்கு சரணாகதி எப்படி பண்ணணுங்கிறது தெரியல, நாமே ஒரு சரணாகதி பண்ணி காமிச்சாலாவது அதை பார்த்து இப்படித்தான் சரணாகதி பண்ணணும்னு புரிஞ்சுன்னு அவன் பண்ணுவான் இல்லையா. அதனால ராமன் போய் சுக்ரீவன்ட்ட சரணாகதி பண்ணான். சுக்ரீவன் பார்த்தான், என்னது இவ்வளவு பெரியவர் நம்ம கிட்ட சரணாகதி பண்ணுவதா. சுக்ரீவன் பார்த்தான், தலைவா உங்களை விட நான் பெரிய கஷ்டத்துல இருக்கேன், நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு சுக்ரீவன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணிட்டான். அப்ப ராமன் என்ன பண்ணானா, சுக்ரீவன் சரணாகதி பண்ணா அவனை காப்பாற்றி விடலாம், ஆனா அவனுக்கு சரணாகதி எப்படி பண்ணணும்னு தெரியல. அதனால ராமன் என்ன பண்ணான், தாம் போய் சுக்ரீவன்ட்ட சரணாகதி பண்ணி சரணாகதியை இப்படித்தான் பண்ணி காட்டணுங்கிறத அவனுக்கு உணர்த்த அவன் பார்த்தான், இவ்வளவு பெரியவர் எங்கிட்ட சரணாகதி பண்ணுவதா, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்றேன்னு சுக்ரீவன் வந்து ராமன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணினான்னு பார்க்கிறோம்.